கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாக இந்த செய்தியை கொடுக்கவும் தேவன் தந்த கிருபைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்திலும் நாம் தியானிக்கும்படியாக அந்த செய்தியின் தலைப்பு தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அன்பானவர்களே, நம்முடைய அன்றாடக ஜீவியத்தில் நமக்கு தேவையான அநேக காரியங்கள் உண்டு. சில நேரத்தில் நம்ம தனிமையாக இருக்கும்போது யாரிடத்தில் கேட்போம், யாரிடத்தில் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லுவோம் அப்படின்னு சில எண்ணங்கள் இருக்கும். குடும்பமாக இருக்கிறவங்களுக்கும் தோணும், யார்கிட்டையாவது சொல்லிடலாமான்ட்டு. யாருக்கிட்டையும் சொல்லதை விட முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் தியானிக்கும்படியாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை பார்க்கும்போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். அல்லேலூயா. ரொம்ப அருமையான வசனம். அன்பானவர்களே, எந்த கவலையானாலும், கவலையே படக்கூடாது என்று நினைக்கிற எந்த காரியமானாலும் முதலாவது ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது அதனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த 7ஆம் வசனத்தில் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அன்பானவர்களே, இந்த நாட்களில் அநேக காரியங்களை நம்ம மனசில் வைத்து நம்முடைய இருதயத்தில் நம்ம வியாகுலப்படுறோம். ஐயோ, இப்படி ஆயிட்டு, இப்படி நடக்குதே, இப்படி. அது நினைக்க நினைக்க பிபி கூடும், சுகர் கூடும், அநேக வியாதிகள், அல்சர் எல்லாமே இந்த கவலைகளினாலே வரக்கூடியது. அப்போ இதை நம்முடைய பிரச்சனைகள் எதுவானாலும் இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கக்கூடாதுங்கிற அந்த பிரச்சனைகளை கூட கர்த்தருக்கு நீங்கள் தெரியப்படுத்தி பாருங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை மாத்திரம் இல்லை, சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும். இன்றைக்கு இரவு நேரங்களில் நம்ம தனிமையாக இருக்கிற நேரத்தில் அந்த சிந்தனை மண்டலம் அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால நமக்கு தலைவலி கூடும், பிபி கூடும். அப்போது ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது இருதயங்களையும் சிந்தைகளையும் அவர் என்ன செய்கிறார்? காத்து கொள்கிறார். என்னுடைய மூத்த மகன் இப்போதைக்கு அவன் இல்லை, அவனுடைய 29 வயதிலேயே 9 வருடம் கர்த்தருடைய பணியை செய்தான். கரண்ட் ஷாக்கில் இறந்து கர்த்தருடைய சமூகத்தில் போயிட்டான். அப்போது அவன் இருக்கும்போது சொல்லுவான், அம்மா எந்த கவலையினாலும் இது அளவுக்கு வச்சுக்கிடுங்க, இதுக்கு மேலே இங்கே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவான். அப்படின்னா என்ன? சிந்திக்கக்கூடாது. அப்படியே சிந்திச்சு அப்படியே கவலைப்பட்டு அப்படின்னு செய்யும்போது அது நல்லதில்லை, இதோடு வச்சுக்கிடுங்க, இதுக்கு மேலே அனுப்பாதுங்க அப்படின்னு சொல்லுவான். நான் அடிக்கடி நினைப்பேன், அவன் இருந்திருந்தால் அப்படி தான் நல்ல ஆண்டவருக்குன்னு நல்ல பவர்ஃபுல்லாக கர்த்தருடைய பணியை அவன் செய்துட்டு இருந்தான். ஆண்டவர் அவனை சீக்கிரமாக எடுத்துக்கொண்டார். ஆனால் அந்த காரியங்கள் எனக்கு நல்லா பிடிக்கும். அவன் சொல்லுவான். அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்லுவான் பாருங்க. ஒரு வசனம் இருக்குது, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள்.
அல்லேலூயா. இதுக்கும் அவன் சொல்லுவான். இப்போ உதாரணமாட்டு ஒரு வயிற்று வலி இல்லைன்னா தலைவலி, யாராவது ஜெபிக்க வராங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரே இந்த அம்மாவுக்கு தலைவலியாக இருக்கப்பா, இவ்வளோ கஷ்டப்படுவாங்க, தனிமையாக இருக்காங்க, இப்படி கொஞ்சம் விளக்குவோம். இல்லை, அவன் அதுக்கெல்லாம் விளக்க விட மாட்டான். அவன் சொல்லுவான், ஆண்டவருக்கு அப்படி ஒன்றும் பட்டர் போட வேண்டாம். அவருக்கு தெரியும் இந்த பலவீனமாக வந்திருக்கிற அம்மாவை இல்லைன்னா ஐயாவை ஆண்டவரே உம்முடைய கரங்களில் தருகிறேன். ஆண்டவரே நீர் பாரும், நீ தொட்டு சுகப்படுத்தும். ஏத்துவி நாமத்தில் நீர் கொடுக்குற சுகத்துக்காக ஸ்தோத்திரம், ஆமீன் அப்படி சொல்லி முடிப்பான். அலப்பாதுங்கன்னு சொல்லுவான். அநேக வீண் வார்த்தைகள்னால அஞ்ஞானிகளை போல அலப்பாதுங்க அப்படின்ட்டு அழகாக சொல்லுவான். அன்பாதவர்களை உண்மைதான், ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவரே இந்த பலவீனமான இந்த சகோதரியை இல்லைன்னா சகோதரனை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம், நீங்கள் பாருங்கள். இப்போ உதாரணமாட்டு ஒரு இடத்துல ஆண்டவர் போதித்துட்டு இருக்கும்போது திரள் கூட்டம், ஒரு திமிர்வாதக்காரனை உள்ளே கொண்டு போகிறதுக்கு முடியல. அப்போ அந்த வீட்டு ஓனர்கிட்ட கேட்டு அந்த மேல் கூரையை பிரித்து 4 பேர் அந்த பெட்ஷீட்டில் அவனை படுக்க வச்சு கீழே இறக்குறாங்க. ஆனால் யார் அங்கே ஏசப்பாட்ட அவங்க சொன்னது மாதிரி ஒன்றும் தெரியல. ஆனால் இறக்குன உடன் தானே ஆண்டவர் அவங்க விசுவாசத்தை பார்த்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொல்கிறாரு. அவருக்கு தெரியுமே, எல்லாம் அவருக்கு தெரியும். நம்முடைய நினைவு, நம்முடைய யோசனைகள், நம்முடைய போக்கு வரத்து. ஆண்டவரே இப்போ நாங்கள் வெளியில் போகிறோம், எங்களுக்கு முன்பாக செல்லும், சுருக்கமாக இருக்கட்டும். அப்படி போகிற நேரத்தில் ஆக்சிடெண்ட் ஆகிட்டுன்னா என்ன செய்யுது, ஆண்டவரே அப்படி விழுந்துட்டா என்ன செய்யுது, அப்படியெல்லாம் சிந்திக்க வேண்டிய தேவையே இல்லை. ஆண்டவரே எங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்லட்டும், அவ்வளோதான். ஆண்டவர் நம்மை காக்க வல்லவர். அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுக்கும்போது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகையினால நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது நமக்கு ஒரு சமாதானம் உண்டாகுது இல்லையா? நமக்கு ஒரு சமாதானம், நமக்கு ஒரு ஃப்ரீ மைண்டு, ஒரு திருட நம்பிக்கை. அது மட்டும் இல்லை, கத்திடத்தில் உறுதியாக இருக்கும்போது தேவ சமாதானத்துடன் அவர் காத்து கொள்கிறார். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்கிறேன். அப்போது தேவனுக்கு தெரியப்படுத்துகிறது மாத்திரமல்ல, உறுதியாய் நம்ம அவரை சார்ந்திருக்க வேண்டும். உறுதியாய் நம்பிக்கையோடு சார்ந்திருக்கும்போது நமக்கு தேவ சமாதானம் கிடைக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, அது மட்டும் இல்லை, சில நேரம் நம்ம குழம்பி போய் இருக்கும்போது, நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு கூட தெரியாமல் இருக்கும்போது, ஆனால் நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் மேல் உள்ள விசுவாசமும் அன்பும் இருக்குது, அது மாதிரி போகலை. அப்போ ஆவியானவரே என்ன செய்கிறாராம், நமக்காக பரிந்து பேசுகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. சில நேரம் ஜெபிக்க தெரியாமலே இருக்கும், ரொம்ப பாரம் எடுத்து அப்படி இருக்க நேரத்தில் கூட ஆண்டவர் நம்முடைய அங்கலாய்ப்பு, நம்முடைய வேதனைகள் அவர் அறிகிறார். நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர்தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு உங்களுக்காக, எனக்காக, நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா.
அது மட்டும் இல்லை, புருஷர்கள் எப்படி ஜெபிக்கணுமான்னு தெரியுமா? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்கள் புருஷர்கள் எந்த இடத்துலையும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாம். இப்போ பெண்களும் கூட தைரியமாக கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறாங்க, தவறு ஒன்றும் இல்லை. ஆனால் விசேஷமாக பைபிளில் சொல்லியிருக்கிறது 1 தீமோத்தேயு 2:8 புருஷர்கள் கோபம் இல்லாமல் தர்க்கம் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பவுல் அப்போஸ்தலன் தீமோத்தேயு சொல்லும்போது அவர் அப்படி சொல்லுகிறார். விருப்பம், பெண்களும் ஜெபிக்கலாம், தப்பொன்றும் இல்லை. ஆகையினால நாம் ஜெபிக்க விசுவாசத்தோடு மன உறுதியோடு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால சகல காரியங்கள், என்ன காரியமானாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது அவர் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இன்னும் நாம் பார்க்கும்போது எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதின் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ விழித்திருக்கணும். அநேகமாக நம்ம பார்க்கும்போது ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் கிடைக்குது. அப்புறம் அது மட்டும் இல்லை, மன உறுதி. ஏன்னா ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறதுனால நமக்கு ஒரு தைரியம் கிடைக்குது. இங்கே நம்ம பார்க்க நேரம் விழித்திருந்து ஜெபிக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் எல்லா சமயத்திலும் மன உறுதியோடு சகல ஜனங்களுக்காக, எல்லா ஊழியர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபத்தில் விழித்திருக்க வேண்டும். கெத்செமனே தோட்ட அனுபவம் ஞாபகத்தில் வருது. அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு அந்த சிலுவையின் மரணம் முன்னால் அவருக்கு தெரியுது. அதை சீஷர்களுக்கு விளங்க முடியல. ஆண்டவர் அதை சீஷர்களை கூட்டிகிட்டு வராங்க. கொஞ்சம் பேர் அங்கே உட்கார சொன்னாங்க. ஒரு 3 பேரை தன்னோடைய கூட்டிகிட்டு போனாங்க. நீங்கள் இங்கே விழித்திருந்து ஜெபிங்கன்னு சொன்னாங்க. பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரையும் இங்கே இருந்து நீங்கள் விழித்திருந்து ஜெபிங்கன்னு சொன்னாங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சற்று அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி, அப்பா பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆயினும் உம்முடைய சித்தப்படி ஆகட்டும் சொல்லி தேவ சித்தத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுகிறது. கொஞ்ச நேரம் ஜெபித்துட்டு அங்கே போய் பார்க்குறாங்க. சீஷர்களுக்கு அதை பற்றி பாரமே இல்லை. அவங்க அப்படியே நல்ல தூக்கம். 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? அன்பானவர்களே, இன்றைக்கும் அந்த தேவாதி தேவன் உங்களை என்னையும் பார்த்து கேட்கிறது என்னவென்றால், 1 மணி நேரமாவது என்னோடு விழித்திருந்து ஜெபிக்கக்கூடாதா? அன்று அந்த முழு உலகத்தில் உள்ள 700 கோடிக்கு அதிகமான ஜனங்களுக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுக்க வேண்டிய நிலை, எவ்வளவு வேதனையை அவர் சகித்தார். இன்றும் அவருக்கு ஒரு தாகம் என்னன்னா, என்னுடைய ஜனங்கள் ஆண்டவராலே அழைக்கப்பெற்ற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்கணும். யாருக்காக? சகல பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் பண்ணணும். சகல பரிசுத்தவான்களுக்காகவும் ஜெபிக்கணும்.
ஏன்னா நிற்கிறேன் என்று சொல்லுகிற நான் விழுந்துடக்கூடாது, நிற்கிறேன் என்று சொல்லுகிற நீங்களும் விழுந்துடக்கூடாது. அதற்காக தேவனால் அழைப்பு பெற்று ஊழியம் செய்கிற பிள்ளைகளானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறது. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி என்ன செய்யணும்? விழித்திருந்து ஜெபிக்க வேண்டுமா? விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். இன்னொரு விதத்தில் பார்க்கும்போது நமக்கு போராட்டம் உண்டு. அந்த போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மாத்திரமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் இருக்கிறபடினாலே நாம் விழித்திருக்க வேண்டும். நாம் விழித்திருக்க வேண்டும். ஒரு பெரிய பேங்க் இருக்கட்டு, இல்லைன்னா நம்முடைய இந்தியாவை காக்க அந்த காஷ்மீர் பகுதியில் போர் வீரர்கள் அவங்க விழித்திருக்க வேண்டும். ஒரு வாட்ச்மேன் விழித்திருக்க வேண்டும். பகல் டியூட்டி முடிஞ்சு இரவு டியூட்டி பார்க்குற வாட்ச்மேன் அது ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய பேங்குகளானாலும் சரி தான் அந்த வாட்ச்மேன் விழித்திருக்க வேண்டும். அதே போல் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் சகல ஜனங்களுக்காகவும் தேவனால் அழைப்பு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் 1 மணி நேரமாவது விழித்திருந்து நாம் ஜெபிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, நாம் இதை கட்டாயம் செய்ய வேண்டும். ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம செய்யாமல் இருந்தோன்னா நம்ம எப்படியாவது ஆண்டவர் சமூகத்தில் நம்ம காத்திருக்க கற்றுக்கொள்வோம். நம்ம ஜெபிப்போம், பிறருக்காக நம்ம ஜெபிப்போம், நம்மால் இயன்றதை செய்வோம். அதை தேவன் விரும்புகிறார். அன்றும் சீஷரிடத்தில் எதிர்பார்த்தார். அவருடைய வேதனையை அவருக்காக என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிங்க. எனக்கு இருதயம் மரணம் ஆக போகிற அந்த துக்கத்தினால் நிறைஞ்சிருக்கு, என்னோடு கூட விழித்திருந்து ஜெபிங்கன்னு சொல்லி அவங்க கஷ்டத்தை அவங்க சொல்லும்போது கூட அதை அவங்களுக்கு புரிஞ்சுக்கிடவே முடியலை. அவங்க விழித்திருந்து ஜெபிக்காததுனால நடந்தது என்ன பாருங்க. ஆண்டவரை பிடிச்சு கொண்டு போயாச்சு. அந்த பிலாத்துடைய அரண்மனையில் போகும்போது அந்த பேதுரு என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு தூரத்தில் நின்று பார்த்துட்டே இருக்காப்புல. அப்போது ஒரு வேலைக்காரி தான் ஒன்றை பார்த்தா நீர் அவரோடு கூட இருந்தது போல் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஐயே அவனை எனக்கு தெரியவே சத்தியமாக தெரியாது. வேலைக்காரிட்ட மறுதளிக்க வேண்டிய நிலைமை வந்துட்டு. இத்தனைக்கு ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், இந்த பாரு கோதுமையை சொளவில் படைக்கிறது மாதிரி உனக்கு விசுவாசத்தை படைக்கும்படியான ஒரு உத்தரவு கேட்டால் நான் உன்னுடைய விசுவாசம் அழிந்து போகக்கூடாதுன்னு ஜெபித்திருக்கேன்னு. அப்பவும் சொன்னார், மரிக்கிறதா இருந்தாலும் உம்மோடு கூட நான் மரிப்பேன்னு சொன்ன பேதுரு. ஆண்டவர் சொன்னார், இன்று சேவல் கூவுவதற்கு முன்பு நீ 3 தரம் மறுதளிப்பேன்ட்டு. அதெல்லாம் அவனுக்கு மறந்துட்டு. காரணம் விழித்திருந்து ஜெபிக்காதனால, ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாதனால மறுதளிக்க வேண்டிய நிலைமை ஆனால் ஒரு நிமிஷம் அந்த சேவல் கூவுற சத்தம் காதில் கேட்ட உடனே அவனுக்கு மனசாட்சியில் அவன் தொடப்பட்டான். உடனே அவன் ஏங்கி அழுது மன்னிப்பு கேட்டு கத்தருக்கென்று எழும்ப ஆரம்பிச்சிட்டான். ஆண்டுடைய மரணம் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு பேதுரு கூட கத்தருக்காக இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார். அன்பானவர்களே, இதற்காகத்தான் நம்ம என்ன செய்யணும்? விழித்திருக்கணும். பிரச்சனைகள், சோர்வுகள், சோதனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் வரும்போது ஆவியானவர் நமக்கு உதவி செய்யணும்னா ஆவியானவர் உங்களுக்காக திறப்பிலே நின்று ஜெபிப்பார். நம்ம போராட்டம் வரும்போது என்ன செய்வோம், ஏது செய்வோம் என்று நம்ம தவிக்கிற நேரத்தில்
பரிசுத்த ஆவியானவர் நமக்காக போராடுவார். வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு உங்களுக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் தாமே நமக்காக வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் நீங்கள் கவலைப்படாதுங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் நாம் தேவனுக்கு தெரியப்படுத்திய நேரம் நம்ம எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் நம்முடைய சிந்தைகளையும் அது காத்து கொள்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக நம்மை பலப்படுத்துவார், நடத்துவார். மத்தேயு 18:19 அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமன் பாருங்களே, ஒருமனப்பட்டு 2 பேர். ஒரு குடும்பத்தில் 2 பேர் யார்? கணவனும் மனைவியும் இல்லையா? 2 பேரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, பிரிவினையே வராது. சின்ன சின்ன குழப்பம், சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலும் அது ஒருவருக்கொருவர் என்ன செய்திருவீங்க? அன்பு வந்துடும். ஆகையினால உங்களில் 2 பேர் இப்போ நான் எங்கள் வீட்டில் இப்போ நான் 2ன்னு சொல்லதுக்கு இல்லை. ஏன்னா நான் தனிமையாக இருக்கேன். என் கணவரும் இறந்துட்டாங்க, பிள்ளைகளும் இறந்துட்டாங்க. நான் தனிமையாக இருக்கேன். நான் தனிமையாக ஆண்டவர் ஆவியானவரோடு சேர்ந்து ஜெபிப்பேன். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் 2 பேர்னா யார்? கணவன் மனைவியுமா இருக்கீங்கன்னா சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒருமனப்பட்டு நீங்கள் ஜெபித்தீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய காரியங்களை பொறுப்பெடுப்பார். நீங்கள் ஜெபிக்காதனால தான், ஒருமனம் இல்லை. சில இடத்துல ஜெபிக்கிறீங்க, ஜெபம் பண்ணி முடிஞ்ச பிறகு அந்த பழைய சிந்தையிலேயே கடந்து போகிற எண்ணம், அதுவும் தவறு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று இருக்கிறது. பாரத்தை நம்ம வச்சுக்கிட்டு திருப்பி நம்ம போகிற நேரம் நானே எனக்கு பாரத்தை நான் தூக்கிடுறேன் அப்படி சொல்லல என்ன இருக்குது சொல்லுங்கள். ஒரு முறை பிப்பல்வாடா, குஜராத் மாநிலம் பிப்பல்வாடாவில் நாங்கள் பணியாற்றும் போது நாங்கள் மாட்டு வண்டியில் போயிட்டு வந்துட்டுருக்கோம், வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம். அப்போ ஒரு வயசானவர், அவர் தலையில் ஒரு லக்கேஜ் ஏதோ வச்சுருக்காரு, தலையில் வச்சு அப்படியே கொண்டுட்டு வர்றாரு. எங்களுக்கு பாவமாக இருந்தது. நாங்கள் மாட்டு வண்டியில் மாடு வண்டி ஓட்டுகிறவரும் நாங்களும் 2 பேர் தான் இருக்கோம். அப்போ அந்த மாட்டு வண்டியை நிறுத்தி அந்த பெரியவரை பார்த்து சொன்னோம், வாங்க இந்த மாட்டு வண்டியில் வாங்க அப்படின்னு கூப்பிட்டோம். உடனே அவர் வந்தார். வந்து ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த செம்மடை அவருக்கு தலையிலேயே வச்சுருக்காரு. எங்களுக்கு சிரிப்பாக இருந்து, ஐயா உங்களை இதுக்கு தான் நாங்கள் உள்ளால மாட்டு வண்டியில் வாங்கன்னு கூப்பிட்டோம், அந்த லக்கேஜை கீழே வச்சுக்கிட்டு நீங்கள் செம்மையாக உட்காருங்க அப்படின்னு சொன்னோம். பாருங்கள், இன்றைக்கி அநேகர் அப்படி தான். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பாரத்தை என்மேல் வைத்து விடுன்னு சொல்லாரு. நம்ம அவருக்கு மேலே அவர் பக்கத்தில் போய் இருந்துக்கிட்டு நாமே தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கல, திருப்பி அந்த பாரம் எப்படி போகுன்னு சொல்லுங்கள். திருப்பி நமக்கு பலவீனம்தான் வரும், நமக்கு வியாதி தான் வரும். அவர் மேலே வச்சிருங்க. அந்த காலத்தில் நடந்து ரொம்ப தூரம் போகிறவங்க கிராமங்களில் சுமை தாங்கி கல்லுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. சுமை தாங்கி நல்ல லக்கேஜ் தூக்கிட்டு போகிறவங்க அவங்க நின்றுக்கிட்டு அப்படியே அந்த லக்கேஜ் அப்படியே வைப்பாங்க. என் டாலத்தில் அங்கே ஒரு இடத்துல இருந்தது நான் பார்த்துருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்படி வைப்பாங்க. வச்சுட்டு அது பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிடணுமா தண்ணி குடிக்கணுமா அப்படி குடிச்சிட்டு கீழே வச்சோன்னா தூக்கிறதுக்கு கஷ்டம். அந்த சுமை தாங்கியில் அப்படியே அந்த தலைக்க ஹைட் அளவுக்கு அப்படியே வச்சுருவாங்க. எடுக்கிறதுக்கு லேசாக இருக்கும், அப்படியே இழுத்து தலையில் வச்சு கொண்டு போவாங்க. அதே போல் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது நம்ம பாரங்கள் எதுவானாலும் அவருக்கு எல்லாம் தெரியும். அதை ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கும்போது அவர் நிச்சயமாக நம்முடைய இருதயத்துக்கு ஒரு சமாதானத்தையும் சிந்தையில் ஒரு சமாதானத்தையும் தந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே,
இந்த வேளைக்காக நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையினாலும் ஆண்டவர் எதுவானாலும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால ஆண்டவருக்கு தெரியப்படுத்தி ஆண்டவரே கர்த்தர் நடத்துவார் என்று விசுவாசத்தோடு வாழத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி தருகிறோம். இந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் யார் வேதனையோடு கஷ்டங்களோடு இருந்தாலும் ஆண்டவர் தாமே இறங்கி விடுதலை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஏசப்பா, நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க. குற்றம் குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னித்தரலாம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.